அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம அனைவருமே நம்ம தினமும் நம்முடைய வீட்டுல பல வேலைகளை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், மனக்குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது காண முடியும் அப்படின்னா, மாலை நேரத்துல நம்முடைய வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்குடன் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தினசரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வை உங்களால காண முடியும். அந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கும், வீட்டின் ஒளி மற்றும் சக்தி நிலையை மேம்படுத்துவதற்கும் மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்த ஒரு வழியாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல மாலை நேரத்துல விளக்கு ஏற்றுவதின் சிறப்பு என்ன, அந்த தீபத்துடன் சேர்க்க வேண்டிய 3 முக்கிய பொருட்கள் என்ன, அந்த பொருட்களின் நன்மைகள் நமக்கு எந்த அளவில் கிடைக்கும், தினசரி செய்தால் எவ்வளவு நன்மை நமக்குள்ள ஏற்படும் அப்படின்னு அதை பத்தி நம்ம முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாம அதை நீங்க பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல மாலை நேர விளக்கு. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாலை நேரம் அப்படிங்கிறது சூரியனோட அருள் இறங்கக்கூடிய ஒரு நேரம். இதனால வீட்டுல நம்ம ஒளி ஏற்றும் பொழுது அந்த ஒளியானது மிக பெரிய அளவுல நன்மைகளை உண்டாகும். வீட்டுல ஒரு ஆற்றலை இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க வைக்கும். அதனால தான் நம்ம மாலை நேரத்துல அந்த சூரியனானது மறைகின்ற நேரத்தில் நம்ம ஏற்றணும். இரவு நேரத்துல ஏத்துனீங்கன்னா அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு 4 மணி 5 மணி அந்த ஒரு நேரத்துல அனைவருமே அவங்களுடைய வீட்டுல இந்த ஒரு விளக்கை ஏற்றி விடுவாங்க. அதனாலும் எந்த விதமான பயன்களுமே கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு சூரியன் இறங்கணும், சூரியனோட அருள் இறங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல, மறையக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நீங்க விளக்கு ஏற்றினா மட்டும்தான் அந்த மாலை நேரத்துல அதற்கான சக்தி உங்களுடைய வீட்டுல கிடைக்கும். இரண்டாவதா தீபம். அந்த நேரத்துல நம்ம நியூரல் இல்லைன்னா மனசக்தியை நமக்குள்ள தூண்டும், மன அழுத்தத்தை நமக்கு குறைக்கும், மனசுல ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் காரணம் நம்ம மாலை நேரத்துல ஏற்படுத்தக்கூடிய தீபம். அடுத்ததா குடும்பத்துல ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அனைத்தையுமே வளர்க்கக்கூடிய ஒரு வழி ஒளி, அதனுடன் தீபம். இது எதிர்மறை சக்திகளை தூரமாக்கும், வீட்டுல ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சக்தி இதனுள்ள இருக்கிறது. எனவே தவறாம இதையும் நீங்க மாலை நேரத்துல தீபம் ஏற்றுவதனால உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிப்பதற்கு நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். அடுத்ததா தீபத்துடன் சேர்க்கக்கூடிய 3 முக்கிய பொருட்கள். இந்த 3 முக்கிய பொருட்களை தினசரி மாலை நேரத்துல எப்பொழுது தீபம் ஏற்றினாலும் இந்த 3 முக்கிய பொருட்களையும் சேர்த்து நீங்க தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். முதலாவதாக வெற்றி எண்ணெய். இந்த வெற்றி எண்ணெயை நீங்க சேர்த்து ஏற்றும் பொழுது நீங்க பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். தீபத்துல பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயானது வெற்றி எண்ணெயாக இருக்கணும். இது நீங்க கடைகள்ல போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு மற்றும் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், செல்வ பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா முதலாவதாக இந்த வெற்றி எண்ணெயை அந்த ஒரு தீபத்துல ஏற்றுகின்ற தீபத்துக்குரிய அந்த எண்ணெய் இருக்கல்லவா, அந்த எண்ணெயுடன் இதை நம்ம சேர்த்து ஏற்றணும். இரண்டாவதாக செவ்வந்தி இல்லைன்னா செந்தாமரை இல்லைன்னா மல்லி மலர்கள். ஒளி, அதனுடன் வாசனை, அதனுடன் ஆன்மீக சக்தி, இந்த 3ம் சேரும் பொழுது நம்முடைய வீட்டின் ஒளி சக்தியானது அதிகரிக்க தொடங்கும். எனவே இந்த 3ல ஏதாவது ஒண்ணு, செவ்வந்தி பூவோ செந்தாமரை பூவோ மல்லி மலர்களோ, இது நீங்க உங்களுடைய வீட்டுல எப்பொழுது விளக்கேற்றினாலும் வெறும் விளக்கம் மட்டும் ஏற்றாம ஒரு வாசனை திரவியமா இந்த ஒரு பொருள்ல பூக்கள், ஏதாவது ஒரு பூக்களையும் நீங்க அந்த உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சாமிகளுக்கு நீங்க உங்களுடைய சன்னதியில சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பித்து பூஜை அறையில அதை நீங்க வைக்கும் பொழுது ஒளியும் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வாசனையும் இருக்கும். இதனால உங்களுடைய வீட்டுல ஆன்மீக சக்தியானது சேரும். எனவே இதனையும் உங்களுடைய மனதில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வெல்லம் இல்லைன்னா அதனுடன் சிறிய அரிசி தானியம். இது நீங்க அந்த திரி இருக்கல்லவா, தீபம் ஏற்றுகின்ற திரியுடன் சேர்த்து ஏற்றணும். இது வெள்ளமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சிறிய அளவுக்கு தானியங்கள், அரிசி இருக்கல்லவா, அந்த அரிசியை ஒரு 3 எண்ணிக்கையிலேயே ஒரு எண்ணிக்கையிலோ எடுத்து நீங்க ஏற்றக்கூடிய தீபம், அந்த விளக்கு இருக்கல்லவா, இந்த விளக்கோட திரியில நீங்க சிறிதளவுக்கு அந்த ஒரு அரிசியை நீங்க திணித்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு விளக்கை ஏற்றணும். இப்படி நீங்க ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இனிமை, வளம், செல்வம் இந்த 3ம் பெருகும். குடும்பத்துல நன்மையும் மற்றும் ஒற்றுமையும் அதிகரிக்க தொடங்கும். அதிக அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கு. இந்த 3 பொருட்களை நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, மனதுல ஒரு அமைதியையும் மனசுல சாந்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு திறப்பதற்கான ஒரு கதவை இந்த ஒரு செயலானது நமக்குள்ள ஏற்படுத்தும். குடும்பத்துல சந்தோஷம், உறவுகள்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்துல சந்தோஷமே இல்லை அப்படின்னு கூறுபவங்க நிச்சயமா மாலை நேரத்துல நீங்க விளக்கேற்றி வாங்க. விளக்கேற்றி இந்த 3 பொருட்களை அதனுடன் சேர்த்து ஏற்றி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உறவுகள்ல இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளும், ஒருவருக்கு ஒருவர் மூஞ்ச தூக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய உறவுக்குள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக ஏற்படும். வீட்டுல ஒளியோட சக்தி அதிகரிக்க தொடங்கும்.
எதிர்மறை சக்திகள் மற்றும் கெட்ட அதிர்வுகள் உங்களுக்குள்ள வர தொடங்கும். கெட்ட அதிர்வுகள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது அனைத்தும் உங்களை விட்டும் உங்களுடைய வீட்டை விட்டும் விலக்கி விடும். அந்த அளவுக்கு சக்தி இதற்குள் இருக்கிறது. இந்த நீங்க தினசரி செய்து வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய நன்மைகள். தினமும் மாலை இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடும் பொழுது வீட்டுல ஒரு ஒளி மற்றும் ஒளியோட சக்தியானது உங்களுடைய வீட்டிற்குள் இருக்கும். மன அழுத்தம் குறைந்து அமைதியானது உங்களுக்குள் தொடங்கும். குடும்பத்துல குடும்ப உறவுகளானது நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். பணவரவு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். வேலை மற்றும் வியாபாரம் இந்த இரண்டிலும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை உங்களால காண முடியும். இது வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் உங்களால பண்ண முடியல, அப்படி ஒரு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு அதுல ஒரு நல்ல லாபமானது கிடைக்கல அப்படின்னு கூறுபவங்க நிச்சயமா இந்த ஒரு செயலை நீங்க மாலை நேரத்துல செய்துவாங்க. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா நீங்க இதை செய்யும் பொழுது முழுக்க முழுக்க உங்க மனதளவுல தைரியமும் நம்பிக்கையும் மட்டும் வைத்து கொண்டு செய்து பாருங்கள். நிச்சயமா இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விரைவில் உங்களை விட்டு அகற்றிவிடும். எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீக்கிவிடும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே தவறாம இதை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். நீங்க தீபம் ஏற்றக்கூடிய நேரம், உங்களுடைய மனநிலை, இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய நேரம். அந்த நேரமானது மாலை நேரத்தில் விளக்கேற்றுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு நேரமாக கருதப்பட்டு வருகிறது. சூரியன் மறைந்ததும் 10 to 11 நிமிடங்கள் நீங்க தீபம் ஏற்றணும். அப்படி தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா மனசுல ஒரு அமைதி ஏற்படும். கோபம், கவலை, அச்சம் இந்த மூன்றும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். மனதுல நன்றி உணர்வு ஏற்படும். நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றும். கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரவே வராது. கெட்ட எண்ணமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல இருக்கு. எனவே தவறாம நீங்க இந்த ஒரு செயலை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். வீட்டுல ஆற்றலானது மேம்பட தொடங்கும். பணம் மற்றும் செல்வம் இரண்டிலும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்குள்ள கிடைக்கும். குடும்பத்துல அமைதி ஏற்பட்டு வாழ்க்கை தடைகள் நீங்கி மனம் நல்ல ஒரு நிலைமைக்கும் உற்சாகத்துடனும் நீங்க இருப்பீங்க. ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். சந்தோஷம் மற்றும் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். இது அனைத்துமே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். எனவே நண்பர்களே, நீங்க இந்த ஒரு நேரத்துல மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றுவது ஒரு சாதாரணமாக வழக்கம் மட்டும் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையில தடைகளை அகற்றி பணவரவு திறந்து மனத்துல அமைதிப்படுத்தி குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி நல்ல நம்பிக்கை ஆகியவற்றை வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழியாகவும் இந்த ஒரு மாலை நேரத்துல நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நம்முடைய வீட்டில் இருக்கும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றி வாங்க. தினசரி மாலை நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். இது உங்களுக்கு மட்டும் அல்லாம உங்களுடைய வீட்டிலும் பெரிய அளவுல நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கு. எனவே தவறாம இந்த ஒரே ஒரு செயலை நீங்க செய்து விட்டு வாங்க. நிச்சயமா இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது சித்தர்களும் மகான்களும் கூறிய ஒரு சிறிய பரிகார முறை. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயும் உருவாக்க முடியும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீங்க. இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இன்றிலிருந்து இந்த ஒரு செயலை நீங்க செய்துட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.